என்ன செஞ்சேன், எங்களோட ரிலேட்டிவ்ல ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வயசானவங்க தான். அவங்களுக்கு வந்து ஹேண்ட் பெயின் சரியான மாதிரி, கை வந்து வலி ஆயிருந்துச்சு. அவங்க வந்து எடுக்காத மருந்தே இல்லை. புத்தாலம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களுக்கு யாரை தெரியுமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் எடுத்துட்டாங்க, கேட்கவே இல்லை. அவங்களும் மற்ற ஆயிலெலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, கேட்க இல்லை அப்படின்னு சொல்லி. இது வந்து மிச்சம் அவங்களுக்கு 1 மந்த் மட்டும் ஈக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து எதர்ச்சியாக அவங்களோட வீட்டுக்கு போயிருந்த போது தான் அவங்ககிட்ட கேட்கவும் இப்படி சொன்னாங்க. சொன்னவும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு அதே திங்காகவே இருந்துச்சு, அதையே திங்க் பண்ணி கொண்டு இருந்தேன். சரியா, வழியில் வந்து அவஸ்தைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இவங்களோட வழி வந்து இல்லாமல் போகணும்னு சொல்லி சிம்பிளாக ஆயிலை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் வந்து கொஞ்சமாக கொண்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி நானே என்னோடய கையால் போட்டு விட்டேன். சரியா, போட்டு விட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் எடுக்காத மருந்தே இல்லை, நாளைக்கு கூட இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்ண தான் ஈக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அல்லாண்டு கேட்கவும் இதை போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போட்டு விட்டுட்டு வந்து அந்த நைட் மாதிரிக்கு நான் கேட்டேன், எப்படி இருந்துச்சு வலி அப்படின்னு சொல்லும். இருந்ததை விட மாஷா அல்லாஹ் குறைஞ்சிக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், எனக்கும் மனசுக்கு திருப்தி. பிறகு வந்து அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, அந்த சிம்பிளாக ஆயில் வந்து ஃபுல்லாக வாங்க இயலாது, அரைவாசி தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அதில் ஹாஃப் வந்து கொடுத்தேன். சரியா, இன்னும் ஹாஃப் வந்து இன்னும் 2 பேர் அவங்கடையிலேருந்து அவங்களுக்கு சொல்லி இன்னும் 2 பேர் அதை ஹாஃபாக ஒரு போட்டில் 3 பிரித்து போட்டு விட்டேன். உண்மையிலேயே ஃபஸ்ட்டுக்கு அவங்களுக்கு நான் போட்டு விட்டது வந்து ஒரு சதக்காவை அப்படி தான் நான் நினச்சேன். எந்தவித பெனிஃபிட்டும் நினச்சி நான் போட இல்லை. மாஷா அல்லாஹ்னு நான் ஆர்டர் எடுத்து அதை கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஆர்டரும் ஈக்குது எனக்கு சிம்பிளாக ஆயில். எனவே எபெக்ஸோட தான் தேங்க்ஸ் சொல்லணும்.